സോണിച്ച തേടിയ വള്ളി കാലെ ചുറ്റി മലന്നടിച്ച് വീണാൻ പോണു. എടാ ജ്യോതി, ഇവനെ ഒന്ന് പിടിച്ചോണേ. എന്താ ആ കാറിനകത്തോട്ട് നോക്കി ആരാ ഇരിക്കുന്നെന്ന് കണ്ട. എടാവേ, നീ ഫ്ലാറ്റ് അടിച്ചിടും, ബോംബ് പൊട്ടിക്കും, എന്നിട്ട് ആളെ പിടിച്ചുകൊണ്ട് വന്ന് ഷോലെ സിനിമയിലെ പോലെ ഡാൻസ് കളിപ്പിക്കുന്നൊക്കെ പറഞ്ഞ് കൊതിപ്പിക്കാൻ തുടങ്ങിയിട്ട് കുറച്ച് നാളായേ. ഇവന് വട്ടാ വേവിച്ച ഇതുപോലെ നടക്കുന്ന കാര്യമാണ്. പണി ഒരു 8-9 നില വരെ പൊങ്ങട്ട് വേവിച്ച അല്ലേ അതൊരു വാർത്തയാവും. എടാ ഇടിച്ചിട്ട് ഫ്ലാറ്റ് വെച്ച് പിന്നെ നമ്മൾ എന്നെ എടുക്കും. അത് പിന്നെ 2 മാസം കഴിഞ്ഞ് നമ്മൾ കയറി താമസിക്കത്തില്ലേ? അത് ഓർത്തിരിക്കാനാണ് ആൾക്കാർക്ക് നേരം. അങ്ങനെ ഭയങ്കര ചൂട്. വെയിലത്തായിരുന്നു ഇത്ര നേരം, പിന്നെ മൊത്തത്തിൽ നല്ല പൊടിയും. புரிய மாட்டீங்களா? துட்டு இல்லாம குடிச்சிட்டே இருக்கீங்க. ஏதோ பிரச்சனையா போதுமா, நான் கிளம்புறேன். முதல்ல மாற்றுக்கு வாடி, என்ன ஏது தெரியாம முழிச்சிட்டு இருக்க பாரு. வேலு 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 பாவம் சொல்லு. நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி? மரதகம் உனக்கு யாரு? அப்படி திடீர்னு கேட்டா என்ன சொல்றதுக்கா? மரதகம் எனக்கு வந்து ஒரு தங்கச்சி மாதிரி. மாதிரி எல்லாம் கிடையாது, தங்கச்சியே தான். அது உனக்கு எனக்கு மரதகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி ஒரு தங்கச்சிக்கு இப்படி ஒரு பாசமான அண்ணன். இப்ப நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அதல்லக்கா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது வந்து இந்த மரதகம் இருக்காளே பாவம், குழந்தைய பார்க்காம எத்தனை நாள் தன்னந்தனியா வாழ்ந்துட்டு இருக்கா. பிக்கல் போடுறா, ராஜமுத்து கூட பாவம் தாண்டா. பழனியில இருந்து வந்ததுக்கு அப்புறம் மரணத்தை நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டான். நேத்து கூட மூலையில உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தான். வேலை அவன் நீ நினைக்க மாதிரி இல்ல. அவன் அம்பா சமுத்திரத்துல பெரிய கவுண்டர் வீட்டு பையனா. 100 மாடு இருக்கு, 600 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்கு, 15 கார் இருக்கு. அவன் அப்பா கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டான். கொஞ்ச நாள்ல பிரச்சனை இல்ல, தீந்துரும். சொல்றதுக்கான கூட்டிட்டு வந்தீங்க. அவ பெரிய லட்சம் அது நான் செய்யணும்.